Hello people, this is Vinu and welcome back to our channel QUADRILATERAL gear store. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் வந்து போட்டிருந்தப்போ இந்த ரைடிங் கியர்ஸை பற்றி வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ என்னோட ரைடிங் கியர் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அந்த ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நான் எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இப்போயும் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வீடியோ வந்து பார்க்காம இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பாருங்கள். அண்ட் வந்துட்டு புதுசாக சேனலுக்கு வந்திருக்கீங்க, லைக் நியூவாக சேனலை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா வந்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து சில நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நான் வந்து காட்ட போகிற ஜாக்கெட்ஸு, நீ கார்டு அந்த மாதிரி லைக் நான் வச்சுருக்கேன். அது ஜாக்கெட்டும் நீ கார்டு மட்டும்தான் இருக்குது. க்ளவுஸோடது வந்துட்டு அது ஸ்க்ராப் ஆனதுனால அது வந்துட்டு நான் லைக் எங்கே வச்சேன்னு எனக்கு தெரியல, அதை என்னால் கண்டுபிடிக்க முடியல. அதனால் வந்துட்டு அது ஃபோட்டோ மட்டும் இருக்குது. அதை நான் வேணால் உங்களுக்கு வந்துட்டு சைடில் வந்துட்டு இந்த பக்கம் நான் வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா நான் வந்து ரைடிங் போகிறப்ப இல்லை போனப்பெல்லாம் வந்துட்டு லைக் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லியிருந்தேன். அதெல்லாமே வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அதை வந்து நேரில் காட்டலாம். அது இப்போ எப்படி இருக்குது, அது வந்து ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ஜாக்கெட் வந்து எப்படி இருக்குது, எப்படி கிழிஞ்சிருக்கு, எந்த இடத்துல கிழிஞ்சிருக்கு, ப்ரொடெக்ட் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு டவுட்ஸ் நிறையா இருந்திருக்கும் மேபி அந்த வீடியோ பார்த்ததுனால. அது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து நான் வந்து காட்டுறேன். ஸோ இப்போ வந்து ஹெல்மெட்டை பார்க்கலாம். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ண ஹெல்மெட். இது வந்து எம்டியோடது, தண்டர் 3ன்னு நினைக்கிறேன். ஆமாம், தண்டர் 3 ஹெல்மெட் இங்கே போட்டிருப்பாங்க, தண்டர் 3 ஹெல்மெட்டு. ஸோ இது வந்து நான் வாங்கினப்போ வந்துட்டு 6250 சம்திங் அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வாங்கினேன். அண்டு கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 இயர்ஸாக யூஸ் பண்ணேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஹெல்மெட் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே எல்லாமே வந்து ஸ்க்ராட்ச் ஆகிருக்கும், ஃபுல்லாகவே தேஞ்சிருக்கும். அண்டு கிளாஸ்லலாம் கூட சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து சைடு வந்து ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் ஆகி அந்த ஃபுல்லாக அந்த மெட்டீரியல், அந்த ஷெல்லில் இருக்க பெயிண்ட்டு, அந்த இது எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிற அளவுக்கு வந்து தேஞ்சிருக்கும். இப்போ வந்து நான் சும்மா லோக்கல் யூஸ்க்காக வச்சுருக்கேன். இதில் என்னென்னா கீழே விழுந்ததுனால இங்கே வந்துட்டு சின்னதாக வந்துட்டு ஷெல் வந்து கிராக் விட்டுருச்சு. ஸோ நான் வந்து ஒரு 80 to 90 நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ அப்போ லைக் அந்த ஸ்பீடில் விழுந்தது தான் இது. அதில் விழுந்தது. ஸோ 2 times வந்து இந்த ஹெல்மெட் தான் யூஸ் பண்ணேன் நான், 2 times ஆக்சிடென்ட் ஆகிறப்பையும். ஸோ அப்போ வந்து இது எல்லாமே ஃபுல்லாக தேஞ்சுது, ஸ்க்ராட்ச் ஆச்சு. அண்ட் இங்கே வந்துட்டு கிராக் விட்டுருச்சு ஷெல்லு. இந்த ஹெல்மெட்டும் வந்துட்டு எனக்கு ஒரு லைஃப் சேவர் தான். ஹெல்மெட் வந்து ரொம்ப ரொம்ப மேண்டட்ரி. எப்போ போனாலும், பக்கத்தில் போனாலும் நம்ம வந்து ஹெல்மெட் போட்டுட்டு தான் போகணும். ஓகே, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் நான் யூஸ் பண்ண ஜாக்கெட். இது வந்து நான் பிபிஜியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தப்போ, பைக்கிங் பிரதர்ஹுட்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தப்போ, ஸோ அப்போ இந்த ஜாக்கெட் வந்து லைக் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து இந்த ஜாக்கெட் தான் வந்து ஃபுல்லாக ரைடுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். கண்டிப்பாக நல்லா ப்ரொடெக்ட் பண்ணிச்சு, நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் எல்லா ரைட் கண்டிஷன்ஸுக்குமே வந்துட்டு இந்த ஜாக்கெட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சைடில் வந்துட்டு உங்களுக்கு அந்த மெட்டல் இது கொடுத்துருப்பாங்க, இந்த மெட்டல் இது. ஸோ இந்த சைடு தான் நம்ம வந்து விழுந்தப்போ அடிபட்டுச்சு. ஸோ அது எல்லாமே ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு, ஃபுல்லாகவே வந்துடுச்சு அந்த மெட்டல் இது. நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த மெட்டீரியலுக்கும் இந்த கிளாத்துக்கும் வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து லைட்டாக ப்ரௌன் ஷேடில் இருக்கும், இது வந்து பிளாக் கலரில் இருக்கும், லைக் புதுசு மாதிரி. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் விழுந்தப்போ வந்து இந்த நம்ம எல்போ இருக்கு இல்லையா, இங்கே வந்துட்டு நம்மளுக்கு வந்து லைக் நம்ம கீழே விழுகிறப்ப இப்படி கீழே வந்து சப்போர்ட் கொடுப்போம். அப்போ வந்துட்டு இங்கே தான் அடிபட்டுச்சு. ஸோ இதுதான் வந்து மாற்றிருந்தேன், இந்த பார்ட் தான். ஸோ இந்த பார்ட்லேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமும் செகண்ட் டைம் வந்து விழுந்தப்போ வந்து ஆனது தான் வந்து இந்த ஹோல் தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு செகண்ட் டைம் விழுந்தப்போ வந்துட்டு அடிபட்டப்போ வந்துட்டு இதாச்சு. ஸோ எந்த அடியுமே வந்து என் கைக்கு வந்துட்டு எந்த ஸ்க்ராட்ச் எதுவுமே ஆகலை, ஜாக்கெட் மட்டும்தான் கிழிஞ்சது. ஸோ இது வந்து சின்ன டேமேஜ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் விழுந்தப்போ வந்து ரொம்ப சிவியராக வந்துட்டு இது வந்து ரொம்ப கிழிஞ்சிருந்துச்சு. ஸோ இதுவும் வந்து ஒரு ஒர்த்தான இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ரைடிங் ஜாக்கெட் வந்து ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ரைடிங் ஜாக்கெட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இதுவும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு லைஃப் சேவர் தான். இதுதான் நான் யூஸ் பண்ண நீ கார்டு. இது வந்துட்டு நார்மல் நீ கார்டை விட கொஞ்சம் லென்த் அதிகமாக வரும். இது வந்து பயோனிக் டைப் மாதிரி கிடையாது, இது வந்து ஃபோல்டபுள் டைப், ஒரு ரப்பர் மாதிரி இருக்கும். அது வந்து ஃபோல்ட் ஆகிக்கும் நம்ம வந்து நீ மடக்கிறப்போ.
அதாவது பயானிக்கில் வந்துட்டு என்ன ஒரே ஒரு ட்ராபேக் அப்படின்னா, நம்ம நீ மடக்கிறப்ப வந்துட்டு இங்கே வந்து ரெண்டு பக்கமே ஜாயினிங் இருக்கும். அந்த மூமெண்ட்டில் வந்துட்டு ஒரு பின் கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே விழுகிறப்ப என்ன ஆகும்னா, இந்த பின் கொடுத்துருப்பாங்க ஜாயினிங்கில். ஸோ அது வந்து உங்களுக்கு பிரேக் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அது பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் நீ வந்து எக்ஸ்போஸ் ஆயிரும். ஸோ அது வந்து ரொம்ப டேஞ்சர் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் வந்துட்டு ஃபுல்லாக வந்து ஸ்க்ராட்ச் ஆகி ஃபுல்லாக தேஞ்சிருச்சு. அந்த சைட் ஃபுல்லாகவே தேஞ்சிருச்சு ஏன்னா கீழே விழுகிறப்போ. அண்ட் இன்னொரு பார்ட்டில் பார்த்தீங்கன்னா, இன்னொரு நீ கார்டில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சைட் ஃபுல்லாகவே தேஞ்சிருக்கும். ஸோ லெஃப்ட் ரைட் அப்படின்னு இருக்கிறப்போ வந்துட்டு கீழே விழுகிறப்போ ரோல் ஆகிறப்போ எல்லாமே தேஞ்சது தான் இது. இப்போ நீ கார்டு வந்துட்டு என்ன கேட்டிங்கன்னா, நான் வந்துட்டு நீ கார்டு வந்துட்டு எப்போ லைக் நீங்கள் பிகினராக இருக்கீங்க, லைக் அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ தான் ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நீ கார்டு யூஸ் பண்ணுங்கள். அண்ட் வந்துட்டு நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து அப்கிரேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நீ கார்டிலேருந்து நீங்கள் ரைடிங் பேண்ட்டுக்கு வந்து அப்கிரேட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ராடக்ட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எல்லா ரைடிங் கேர்ஸுமே வந்து சேஃப்டி பர்பஸ்க்காகவே பில்ட் பண்ணுறது தான். ஏன்னா ரைடிங் பேண்ட் வந்துட்டு நீ கார்டை விட ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ரைடிங் பேண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹிப் ப்ரொடெக்டர் வந்துடும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீக்கும் வந்துட்டு லெவல் 2 ஆர்மர்ஸ் வந்துடும். அண்ட் வந்துட்டு உங்களுக்கு ஜாக்கெட்டில் இருக்க மெட்டீரியலில் தான் ரைடிங் பேண்ட்லேயே இருக்கனால நீங்கள் கீழே விழுகிறப்பவும் வந்துட்டு உங்களுக்கு ஸ்லைட் ஆகிட்டு தான் போகும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இல்லை ஹிப் போனில் அடிபடுறது அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. சேஃப்டி பர்பஸ்க்காக தான் எல்லாமே பில்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பைக்குக்கு வந்து நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறோமோ, கிராஷ் கார்ட் போடுறோம், ஃப்ரேம் ஸ்லைடர்ஸ் போடுறோம், அண்ட் ஹெட்லைட் கிரில் அந்த மாதிரி நம்ம வந்துட்டு நிறையா யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து இந்த ரைடிங் கேர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக வந்து நான் காட்டின ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ரைடிங் கேர்ஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இப்போ தெரியும், இல்லை லைக் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்துட்டு லைக் பண்ணுங்கள். அண்ட் வந்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, லைக் உங்களுக்கு ஏதாவது தெரியணும், இல்லை நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன், ஏதாவது பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த சேனலுக்கு வந்து இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க, இப்போ தான் இந்த வீடியோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. குவாட்ரிலேட்டரல் கியர் அண்ட் அக்சசரிஸ் அப்படிங்கிற சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம குவாட்ரிலேட்டரல் கியர் ஸ்டோர் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ரைடிங் கியர் ஸ்டோர் தான். அது வந்து ஆன்லைனில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வந்துட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் அண்ட் வந்து ஷாப்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம், எல்லாமே கொண்டுட்டு வரோம். அண்ட் மறக்காமல் வந்துட்டு குவாட்ரிலேட்டரல் கியர் அண்ட் அக்சசரிஸுங்கிற வெப்சைட்டை வந்து மறக்காமல் செக் பண்ணுங்கள். ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அதில் இருக்குது, லிஸ்ட்டு இருக்குது. அண்ட் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணும்னாலும் அதில் நீங்கள் போயிட்டு டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் குவாட்ரிலேட்டரல் கியர் ஸ்டோர் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ் எல்லாத்துலேயுமே போயிட்டு மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. உங்கள் சப்போர்ட் தான் எங்களுக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அண்ட் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னாலும், உங்களுக்கு ஏதாவது என்கொயரிஸ் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்துட்டு டிஎம் பண்ணலாம். இல்லைனாலுமே வந்துட்டு நம்பரும் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் நம்பர் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்துட்டு நம்பர் எல்லாமே கொடுக்குறேன். அண்ட் வெப்சைட்டோட லிங்க் எல்லாமே வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இன்ஸ்டாகிராம் லிங்க், ஃபேஸ்புக் லிங்க் எல்லாமே இருக்கும். மறக்காமல் போயிட்டு வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. அண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் டேரெக்டாக எங்ககிட்ட வந்து டிஎம் பண்ணலாம். இல்லை வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து டேரெக்டாகவும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். ஷிப்பிங் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் பண்ணிகிட்ருக்கோம். பாய்.